செங்கோட்டையனுடைய கணக்கு என்ன இருக்கும்? அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கட்சியை உடச்சி நான் வெளியில் போனேன்னு சொன்னேன்னா ஓபிஎஸ் மாதிரி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும், அல்லது அமமுக மாதிரி இருக்க முடியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அவர் வயசாகிடுச்சு, ஆனாலும் ஒரு எதிர்காலம் இருக்குது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அதை சொந்த பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக உணர்ந்தவர் தான் செங்கோட்டையன். அதனால் he will not rock the boat. செங்கோட்டையனையும் நீங்கள் இவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமிக்கு அட்லீஸ்ட் 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்த அந்த அனுபவம் இருக்குது, 4.5 வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் ஆட்சியை தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. சொதப்பல்கள்லாம் பண்ணியிருக்காரு, இல்லை சொல்லலை. தவறான முடிவுகள் நிறைய எடுத்திருக்கிறாரு அந்த ஆட்சி இழந்த பிறகு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணும்போது ஒய் பாரதிய ஜனதா கட்சி வெண்ட் வித் எடப்பாடி பழனிசாமி? பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏங்க ஆரம்பிக்கிறோம்? எங்களுக்கு தேர்தலில் நிற்கணும், ஆட்சியை பிடிக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு அதே தான், பார்ட்டி அவங்க பின்னால் இருக்குது. 95 மாவட்ட செயலாளர்கள் அவங்க பின்னால் இருக்கிறாங்க. அதனால தான் ஓபிஎஸ்ஸை நம்ம வளர்த்து விட்டு நீ சேர்த்துக்கோ, இணைந்து விடு, அது இதுன்னு சொல்கிறத விட ஸ்ட்ரெயிட்வே டீல் வித் எடப்பாடி பழனிசாமி, மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். அவரோட டீல் போட்டுடலாம் சொல்லி டீல் போட்டாங்க. அவங்க பக்கத்தில் அம்மாவுடைய செருப்பை வச்சுக்கிட்டு, அம்மாவுடைய சீட்டில் அம்மா செருப்பை வச்சுக்கிட்டு தான் நான் ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எவனாவது நம்புவானா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த அதிமுக அவங்க ஒரு கூட்டம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் நடந்திருக்கு. நல்ல தடபுடலான விருந்து. கேட்டால் நியூஸ் தகவல் எப்படி வந்துச்சுன்னா, பாஜகவுடனான கூட்டணியை விரும்பலை, அந்த விரும்பாத எம்எல்ஏக்களை கூப்பிட்டு உபசரிப்பு நடந்திருக்கு அப்படின்னு வந்துச்சு. இதில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளலை. ஆக்சுவலி செங்கோட்டையனோட ரோல் தான் என்ன சார்? இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சரு. பாஜக கூட்டணி விரும்பாத தலைவர்களை கூப்பிட்டு அப்படின்னோடனே அது நேச்சுரலி செங்கோட்டையனுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் செங்கோட்டையன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஈரோடு கிழக்கு ஃபஸ்ட்டு இடைத்தேர்தலில், இவிகே சிலங்கோவன் இடைத்தேர்தலில் அவர் தான் ஆரம்பித்தார். 44,000 வாக்குகள் பாஜக கூட்டணியினால் தான் விழலை அப்படின்ட்டு ஆரம்பித்தார். அவர் ஒன்றும் கம்மி கிடையாது. அவர் தன்னுடைய பங்குக்கு பாஜகவை எவ்வளவு திட்டி தீக்கணமோ பண்ணியிருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சப்சிக்வெண்ட்லி அவர் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிகழ்ச்சிக்கு போகாமல் இருந்து தன்னுடைய அந்த அதாவது இந்த ஒரு ஸ்டாட்டிக்காக நின்றுட்டு இருந்தது இல்லையா, அதாவது ஸ்தம்பிச்சு போயிருந்தது. கட்சியே மொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிருந்தது. தொண்டர்கள் சோர்வடைஞ்சு போயிருந்தாங்க. இடைநிலை கடைநிலை தலைவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே புரியல. தன்னுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தெரியல. உயர்மட்ட தலைவர்களெல்லாம் நொந்து போயிருந்தாங்க, ஏமாற்றம் அடைந்திருந்தாங்க. ஏன் ஏமாற்றம் அடைந்திருந்தாங்க நீங்கள் கேட்கலாம். 2024 மட்டும் அவங்க கூட்டணியிலேயே அவங்க இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் 10லேருந்து 12, 15 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்க முடியும். இன்றைக்கி மத்திய மந்திரி சபையில் நான் ஒரு மந்திரியாக இருந்திருக்க முடியும். நாங்கள் ஒரு 10 பேர் பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே நம்ம தமிழ் மக்களுடைய குரலாக அங்கே ஒலிச்சிருக்க முடியும். இந்த மாதிரி மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று வந்திருந்தது. நம்ம எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவுனால தான் இது நடக்கலை. அவருக்கு அவ்வளோ நாள் தெரியாமல் இன்னைக்கு தான் தெரிஞ்சுதாங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதிலே வெளிப்படை இல்லை, இவ்வளோ நாள் தெரியாத செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. இல்லை, இன்னைக்கு தான் தெரிஞ்சதில்ல, அன்றைக்கே அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே அவங்களுக்கு பாஜக கூட்டணியோட அந்த இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது இட் கெயின்ட் கரன்சி, அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இல்லை பரவலாக ஆரம்பிச்சு. கண்டிப்பாக இப்போ செங்கோட்டையனை பாஜக தான் இயக்குதுங்கிறீங்களா? அப்போ பாரதிய ஜனதா கட்சி இயக்கிறதுங்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியல. நடுவில் ஒரு தரம் போயிட்டு வந்தார், அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார், அது உண்மைதான். ஆனால் அவர் என்ன திட்டம் வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க. அதாவது அவர் பாஜகவில் சேர்ந்துக்க போகிறாரு, இல்லை அவர் முதல்வர் வேட்பாளராக என்னை நிறுத்துங்க, நான் கட்சி மொத்தமாக ஒருங்கிணைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ அது அவ்வளோ இதுவாக தெரியல. ஏன்னா இப்போதைக்கு அதாவது அவர்
பொதுக்குழு கூடி தான் அவரை வந்து தலைவராக நியமிக்கணுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் பாரதிய ஜனதா கட்சி நீ போய்ட்டு பொதுச் செயலாளராக மாறிடுங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தெர் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ், சட்ட சிக்கல்கள்லாம். பாஜக வந்து நேரடியாக செங்கோட்டையனை வச்சு இயக்கலை, அது கண்டிப்பாக அது அவங்க வந்து இயக்கணும். அப்போ எடப்பாடி இதில் எதுவும் கேமிங் பண்ணுறாரா சார்? ஏன்னா தலவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் கொடி ஏற்றிட்டாங்கிறது உடனே கட்சியிலேருந்து நீக்குது, இந்த மாதிரியான செயல்கள் வருது. ஒரு சின்னதாக ஒரு அறிவிப்பு தற்காலிகமாக வருது, திரும்பவும் சேர்த்துக்கிட்டாங்க. செங்கோட்டையன் இவ்வளவு வேலையும் பண்ணியும் இப்போ வரைக்கும் எடப்பாடி வாயத்து. அது மட்டும் இல்ல, சட்டசபையிலேயே அவர் தனியா உட்காந்து அது பார்க்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமியே ஏதோ ஒரு விஷயம் பண்றாரு. தொழிற்சங்க மொழியில நீங்க கேட்டா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கருங்காலி அப்படிம்பாங்க. நாங்களாம் அப்படிதான் பேசுறது. அதாவது தொழிற்சங்கம் எடுத்த முடிவு, அதுக்கு எதிராக நீ வேலை பண்ணன்னு சொன்னா உன்னை கருங்காலின்னு சொல்லி திட்டுவோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவரே, முன்னாள் முதல்வரே உங்களை வெளிநடப்பு பண்ணும்போது நீங்கள் பாட்டு கூதா குஜாலா போயிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு இல்லையா? அது உண்மையிலேயே அது ஒரு தவறான ஒரு நடவடிக்கை தான் அவர் சைட்லேருந்து. அவர் என்ன விளக்கம் கொடுக்கல. அவர் மீட்டிங்க்கு போகலை, அந்த இதுக்கு விருந்துக்கு போகலை அப்படின்னா மேபி அவருடைய தனிப்பட்ட விளக்கம் எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு எதுவும் மாமியார் மாமனார் சமாச்சாரத்தில் ஏதோ பிஸியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன கேட்குறேன், செங்கோட்டையனுடைய கணக்கு என்ன இருக்கும்? அவர் கண்டிப்பாக கட்சி உடைக்க போகிறதில்ல. அதாவது எம்ஜிஆர் கட்சி ஆட்சியிலேயே அவர் இருந்தவர் தான். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார், ஜெயலலிதா காலத்தில் இருந்தார். அப்பப்போ மேலே வருவார், கீழே போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமியோட இதுலேயே இருக்கிறாரு. இவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கிறவர் வந்து கட்சியை பிளவுபடுத்திட்டு தனி கட்சியை ஆரம்பிக்க போகிறதில்ல. அவருக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு கிடையாது. அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கட்சியை உடச்சி நான் வெளியில் போனேன்னு சொன்னேன்னா ஓபிஎஸ் மாதிரி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும், அல்லது அமமுக மாதிரி இருக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. ரெண்டாவது, இப்போ தான் இந்த கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமியை அதாவது அந்த ஷவருக்கு தள்ளி நீங்கள் இன்னைக்கு இது மேலும் நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியாது. நீங்கள் வந்து கட்சியை ஒருங்கிணைக்க பாடுபடணும், அல்லது நீங்கள் வந்து கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அவரை வந்து புஷ் பண்ணினாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணதான். முதல்ல அந்த 6 பேர் கொண்ட குழு, அதுக்கப்புறமா அவங்க இங்கேருந்து திருவேண்டரத்துலேருந்து ரகசியமாக மாறு வேஷத்தில் டெல்லிக்கு போயிட்டு வந்தது, இதெல்லாம் நம்ம அந்த கதைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணி தான் பழனிசாமிக்கும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? காங்கிரஸ் கட்சி உடச்சிக்கிட்டு வருவாங்க, விசிகா உடச்சிக்கிட்டு வருவாங்க, விஜய் கட்சியோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோதான் நீங்கள் வந்து முயன்றாலும் கூட ஒரு மன்சூர் அலிகானை தாண்டி ஒரு எஸ்டிபிஐ போன்ற ஒரு தீவிரவாத கட்சியை தாண்டி வேறு யாரும் உங்ககிட்ட வரலைங்கிறது உண்மை. ஸோ அவருடைய ரியலைசேஷனும் வந்திருக்கு, இவங்களும் கரெக்டாக புஷ் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக கூட கூட்டணி அமைந்தது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அவருக்கு வயசாகிடுச்சு, ஆனாலும் ஒரு எதிர்காலம் இருக்குது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அதை நழுவ விடுவதற்கு அவர் விரும்ப மாட்டார். அதே சமயம் அவருடைய சொந்த பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக உணர்ந்தவர் தான் செங்கோட்டையன். அதனால் he will not rock the boat. அதாவது கட்சியை குலைப்பதில் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்க மாட்டார். அவர் போகாமல் இருந்தது புறக்கணித்தாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். புறக்கணித்தாரா அப்படின்னு கேட்டால், அதாவது போகணும்னு எண்ணம் இருந்து அது வேண்டாம்னு அவர் டிசைட் பண்ணாதான் பரவாயில்ல. ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாமல் போயிடுச்சு சொன்னால் அது புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச முடியாது. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், செங்கோட்டையன் விஷயமா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செங்கோட்டையனையும் நீங்கள் இவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமிக்கு அட்லீஸ்ட் 4 வருஷம் ஒர்க் பண்ணின அந்த அனுபவம் இருக்குது, 4.5 வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் ஆட்சியை தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. சொதப்பல்கள்லாம் பண்ணியிருக்காரு, இல்லை சொல்லலை. தவறான முடிவுகள் நிறைய எடுத்திருக்கிறாரு அந்த ஆட்சி இழந்த பிறகு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணும்போது ஒய் பாரதிய ஜனதா கட்சி வெண்ட் வித் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி பின்னால் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏங்க ஆரம்பிக்கிறோம்? எங்களுக்கு வந்து தேர்தலில் நிற்கணும், ஆட்சியை பிடிக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே தான், பார்ட்டி அவங்க பின்னால் இருக்குது. 95 மாவட்ட செயலாளர்கள் அவங்க பின்னால் இருக்கிறாங்க, எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவங்க பின்னால் இருக்கிறாங்க. இவங்க பின்னால் யார் இருக்காங்க? ஓபிஎஸ் பின்னால். அதனால தான் ஓபிஎஸ்ஸை நம்ம வந்து வளர்த்து விட்டு நீ சேர்த்துக்கோ, இணைந்து விடு, அது இதுன்னு சொல்கிறத விட ஸ்ட்ரெயிட்வே டீல் வித் எடப்பாடி பழனிசாமி. மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்.
மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்டு பாஜக இன்று வளர்ந்து விட்டது என்பதை தெள்ள தெளிவாக அவருக்கு உணர்த்துவோம், அவரோட டீல் போட்டுடலாம் சொல்லிட்டு டீல் போட்டாங்க அவங்க. ஓகே, இப்போ ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்ன சார்? நான் இதுக்கு முன்னாலேயே கூட உங்களோட சேனலில் நான் பேசியிருக்கேன். ஓபிஎஸ்ஸை கை கழுவி விட்டுட்டாங்களா பாஜக அப்படின்னு சொன்னால் கை கழுவி விடலை. பாஜக விடலை, பாஜக இன்னும் விடலை. அதிமுக விட்டுடுச்சு, விடவும் மாட்டாங்க. ஆனால் இவருடைய இன்றைய அரசியல் செல்வாக்கு என்னங்கிறது நீங்கள் பார்க்கணும். எனக்கு என்னவோ வந்து ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து 3 முறை முதல்வராக இருந்திருக்கேன், அம்மாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வேகுமா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். பக்கத்தில் அம்மாவுடைய திருவடி செருப்பை வச்சுக்கிட்டு ஒரு அது மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல உண்மையிலேயே. பக்கத்தில் அம்மாவுடைய செருப்பை வச்சுக்கிட்டு அம்மாவுடைய சீட்டில் அம்மா செருப்பை வச்சுக்கிட்டு தான் நான் ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எவனாவது நம்புவானா? எவனாவது உங்களை வந்து பாராட்டுவானா? இன்றைக்கி இருக்கிற யுகத்தில் இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. இது என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிமிட்டிவ் மைண்ட் செட், ஒரு பழங்கால மைண்டு செட்லேயே இவர் இன்னும் இருக்கிறாரேன்னு நினச்சிக்க மாட்டானா? சரி, நீங்கள் 3 முறை முதல்வராக இருந்திருக்கீங்க ஓபிஎஸ், நீங்கள் என்ன சாதிச்சிங்க? 4-5 முறை பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு புதிய திட்டம், ஒரு நவீன திட்டம், ஒரு அதிரடியான ஒரு முயற்சி, முன்னெடுப்பு, ஏதாவது உங்கள் பெயர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஜெயலலிதா பண்ணி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜெயலலிதா பண்ணி நான் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் மீட்டெடுத்தோம் என்று பன்னீர்செல்வம் தரப்பு இப்போ வரைக்கும் பெருமையாக. ஜல்லிக்கட்டு அவர் வந்து அந்த இதில் இருக்கும்போது 2017 நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். இல்லை ஓகே, ஜல்லிக்கட்டு பன்னீர்செல்வம் முதல்வராக இருக்கும்போது எடுத்தது தான் கரெக்டு. ஆனால் அதுக்கு மத்திய அரசினுடைய எவ்வளவு பங்களிப்பு இருந்ததுங்கிறது நீங்கள் சார், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே மோடி மட்டும் வராமல் இருந்திருந்தார் சொன்னா ஜெயராம் ரமேஷ் சொன்னது தான் நடந்திருக்கும். ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துன்னு சொன்னால் ஜெயராம் ரமேஷ் சொன்னது தான் அவங்க கேட்டிருப்பாங்களே தவிர ஜல்லிக்கட்டு வந்திருக்காது. அதனால் ஓபிஎஸ்னுடைய சாதனை என்ன? அட்லீஸ்ட்டு அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா உணவகம் பண்ணாங்க, அருமையான திட்டம். அம்மா குடிநீர் கொண்டு வந்தாங்க, ரொம்ப அருமையான ஒரு ஸ்கீமு. அதே மாதிரி இது கொண்டு வந்தாங்க, மதமாற்ற சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு கொண்டு வாங்க, அது அற்புதமான திட்டம். இன்றைக்கி மட்டும் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை சொல்லாமல் அவதூறு சொல்லாமல் இவங்க இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருக்குமே தண்ணிக்கு கஷ்டப்பட அவசியமே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அருமையான திட்டம். இவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போதோ சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதோ என்ன சாதிச்சு காட்டினார் சார் அவர்? என்னை பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் ஜஸ்ட் அன் ஆவரேஜ் சீஃப் மினிஸ்டர். ஒரு சாதாரண சீஃப் மினிஸ்டர். ஒரு டைம் ஃபில்லிங்காக தான் வந்திருக்காரு, ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கிறாரே தவிர அம்மா வருவாங்க, அம்மா வர வரைக்கும் இந்த ஆட்சி அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம், அப்படியே கையில் கொடுத்துருவோம், அப்படி தான் அவர் யோசிச்சிருக்காரே தவிர தான் முன்னின்று நிறுத்தி தான் பண்ணணுங்கிற அவர் பண்ணினே கிடையாது. ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம். அதுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன், அவருக்கு வந்து எந்த ஒரு செல்வாக்கும் அற்ற ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறாரு. சரி, 2021 நீங்கள் வந்து துணை முதல்வராக தான் இருந்தீங்க, ஒருங்கிணைப்பாளர் கம் துணை முதல்வராக இருந்தீங்கல்ல, அப்போவாவது அந்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன சார் சாதிச்சிங்க? நான் என்னுடைய அந்த 2021 தேர்தலேருந்து இதே குற்றச்சாட்டை நான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு அப்புறமாவும் வைப்பேன். சொல்லட்டுமா? 2021 தேர்தலுக்கு 2-3 மாதங்கள் முன்னால் தான் அந்த இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு, உள்ளொதுக்கீடு வந்தது. அதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு தெற்கு மாவட்டங்களில். அதாவது சைலண்டாக தான் எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அது வந்து வாக்குகளில் பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்குல்ல. அந்த சமயத்தில் கொங்கு நார்த் மெட்ராஸ் எல்லாம் இவர் பார்த்துக்கிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய வேலை என்ன? உங்கள் சைடு நீங்கள் பார்த்துக்கணுமா வேண்டாமா? உங்கள் ஏரியாவில் தேனி, போடி, கம்பம், இது ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, பெரியகுளம், வத்தலகுண்டு, அந்த ஏரியாவில் நீங்கள் பாருங்கள், 4ல் ஒரு இடத்த தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. அதுவும் கஷ்டப்பட்டு முக்கி ஜெயிச்சிங்க உங்கள் சீட்டை. நிச்சயமாக சார், நம்ம அதை பற்றி பேசினா இப்போ விரிவாக போவோம். செங்கோட்டையனுக்கு வரலாம். இப்போ அடுத்த கட்டமாக அந்த பாஜகவுடனான ஒரு வேண்டாம் வெறுப்பு காண்டி தான் நாங்கள் அந்த இதை நடத்தினோம், அதனால தான் அந்த உணவு அருந்து நிகழ்ச்சி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றியான மட்டும் கொஞ்சம் அப்படி. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. இப்போது ஆக்சுவலி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால்,
எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் 2 பேருக்குமே ஒரு விதமான ஒரு இணக்கம் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இவர் அவரை பற்றி பேசுகிறார், அவர் இவரை பற்றி பேசுகிறார். 2 பேரும் வந்து கூட்டணி ஆட்சியை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இன் அடிஷன் டு திஸ், இந்த தலைவர்களுக்கு இடையே இருக்கிற இந்த இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டர்கள் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். செங்கோட்டையன் இதில் போகலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்கலை. செங்கோட்டையனுடைய கணக்கு இன்றைக்கி கூட அவருக்கு தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியுமாங்கிறது தெரியல. அவர் என்ன தான் யோசித்தாலும் கூட கட்சியை விட்டு வெளில போக மாட்டார். ஏன்னா அவருடைய செல்வாக்கு அவருக்கு தெரியும், அவருடைய பலம் அவருக்கு தெரியும். இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழை உடைக்கும் வேலையை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.